தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 7:15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இவன் ஒரு வாலிபனாய் இருந்தான். எப்படி மரித்தான் என்று நமக்கு தெரியாது. எப்படியோ வாலிப நாட்களிலே இவன் மரித்து விட்டான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் தன் தாய்க்கு ஒரே குமாரனா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரே பிள்ளையா இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு யாரா இருக்கிற அத்தனை பேருக்கு சுகம் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தவர் ஆண்டவர் இயேசு. இந்த வாலிபனை பார்த்து 7:14 வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன உடனே மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் வாழ்ந்து வந்த வார்த்தை வந்த உடனே செத்து போன சரீரம், குளிர்ந்து போன சரீரம் அனல் கொண்டது. நரம்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இரத்த ஓட்டம் பாய ஆரம்பித்து விட்டது. இருதயம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நுரையீரல் செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்படி இயேசுவின் வார்த்தை வந்த உடனே அந்த மரித்த பிரேதம் அனல் கொண்டு இத்தனை வல்லமையை பெற்று அவன் எழுந்து உட்கார்ந்தான் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு தான் எத்தனை வல்லமை உண்டு. கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த நாளிலே அந்த வாலிபனுக்கு சொன்னது போல வேதனை நீங்கி சுகமாய் என்று கர்த்தர் சொல்லும் போது உங்களுக்கு அது அப்படியே நடக்கும். பயப்படாது என்று சொல்லும் பொழுது எல்லா பயத்தை நீக்கி போடுவார். கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா கவலைகள் கலக்கங்களை மாற்றுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்று வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. எந்த நோயிலிருந்து விடுதலையா கர்த்தர் வல்லவர். சமாதான பிரபு இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி உண்டாவதாக. இரவில தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல நித்திரை இன்றைக்கு உங்களுக்கு தருவா. கெட்ட சொப்பனங்களால் வேதனைப்படுறவங்களுக்கு ஆண்டு எல்லா பிசாசின் தந்து விடுதலையாக்குவார். உங்களை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை வரும்பொழுதே இப்பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மாத்திரம் கொஞ்சம் தாமதமாய் வந்திருந்தால் என்ன இருக்கும் பாருங்க, அவன் நிலைமை பரிதாபமா போயிருக்கும். ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வந்து அவனை உயிரோடு எழுப்பினார். நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற தெய்வம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் சரியான நேரத்துல சுகம் கொடுப்பார், ஏற்ற நேரத்துல உயர்த்துவார், ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயம் செய்வார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.